முதல்ல குற்ற மனசாட்சியிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். இன்னைக்கு உலகம் முழுசும் எதுல சிக்கி தவிக்குது அப்படின்னா ஒரு குற்ற மனசாட்சி. அவசரத்திலேயோ கோபத்திலேயோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்த பிறகு வாழ்நாள் முழுவதும் அது என்ன செய்யுதுன்னா அவர்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. நமக்கு கொடுக்கப்படுகிற விடுதலை முதல்ல எதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம்? குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். இரண்டாவது, பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாவம் ஒரு நாள்ல நம்மை ஆளுகை செய்தது. பாவம் பொதுவா ஆளுகை செய்யக்கூடியது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்னா பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையை தருகிறார். இன்னொன்னு தரார் என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். நியாயப்பிரமாணத்துல நிறைய சாபங்கள் சொல்லப்பட்டுச்சு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் என்பதை போன்ற அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இவைகளிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். நாளைய தினத்தை குறித்த கலக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். மத கோட்பாடுகளில் இருந்து, மத சம்பந்தமான சடங்காச்சாரங்களில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கிறார். மாம்ச அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார்.